இந்த சொத்து பிரச்சனைன்றது ரொம்பவே காமன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா வந்து இது எங்க தாத்தா சொத்து, இது எங்க பாட்டி சொத்து, இதுல எனக்கு ஷேர் வேணும் அப்படின்ற ப்ராப்ளம். ஸோ அப்படின்ற இந்த டைலாக் வந்து எல்லார் இடத்துலயுமே கேட்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஆனா இதுக்கு வந்து கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அந்த குடும்பத்துல பிறந்திருந்தா மட்டும் அந்த அந்த குடும்பத்தோட சொத்துல உங்களுக்கு பங்கு தர முடியும். அதாவது அந்த சொத்துல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க சப்மிட் பண்ணா மட்டும்தான் அந்த சொத்து, அதாவது அந்த குடும்பத்துடைய வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவங்களுக்கு வந்து அந்த சொத்துல பங்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்றாங்க. ஸோ இதுக்காகவே ஒரு 3 டைப்ஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட்லாம் வழங்கியிருக்காங்க. 2020ல, 2023ல, 2025லன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரே கேஸ் தான், ஆனா வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து வேற வேற சில விஷயங்களை வந்து எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த விஷயங்களையும் இந்த வீடியோல பார்ப்போம். அது மாதிரி ஒரு குடும்பத்துல நீங்க பிறந்திருந்தா மட்டும் பத்தாது, அதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது எந்த டாக்குமெண்ட்ஸ், எப்படி சப்மிட் பண்ணணும், ஸோ எந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்து இந்த கோர்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். விஷயம், நீங்க சொத்துல பங்கு கேட்க போறீங்க. அதாவது இது எங்க தாத்தா சொத்து, எங்க மூதாதையர் சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சொத்துல எனக்கு பங்கு வேணும் அப்படின்னு நீங்க கோர்ட்ல கேஸ் போட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு 3 டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த 3 டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க அந்த குடும்பத்தோடைய வாரிசா, அதாவது அந்த குடும்பத்துல நீங்க ஒருத்தரா அப்படின்றத நீங்க நிரூபிக்கணும். அதே மாதிரி 2வது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து அந்த கூட்டு குடும்பமா இருந்திருக்கும் இல்லையா, ஸோ அந்த குடும்பம் வந்து கூட்டு குடும்பமா தான் இப்போ இருக்கா, அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்காங்களா, இல்ல வந்து செப்பரேஷனா வந்து வீடு பார்த்து தனி குடும்பம், இந்த மாதிரி தனி குடுத்தனம் இந்த மாதிரி போவாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டாங்களா, அப்படி போனாங்க அப்படின்னா அதுக்கும் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். நீங்க கூட்டு குடும்பமா இருந்தீங்க, அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். 3rd ஒன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த சொத்தை இதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஏதாவது பிரிச்சிருக்கீங்களா, அதாவது பிரிச்சு ஷேர் வாங்கியிருக்கீங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி அந்த சொத்து செப்பரேஷன் ஆயிருக்கா, இல்ல வந்து அது வந்து இப்போ வரையும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம எந்த ஒரு அந்த சொத்து வாங்கினபடி அப்படியே இருக்கா அப்படின்றத இந்த 3 டாக்குமெண்ட்ஸையும் நீங்க அந்த கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கேஸே வந்து உங்களுடைய கேஸ் அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க. ஸோ இல்லை அப்படின்னா அந்த கேஸ் வந்து ரொம்பவே வீக்காக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கேஸ் எடுக்கவுமே யோசிப்பாங்க. ஏன்னா அந்த சொத்துல நீங்க ஒரு பங்கா இருக்கணும், இந்த கூட்டு குடும்பத்துல நீங்க ஒரு ஆளா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 3 டாக்குமெண்ட்ஸையும் நீங்க கட்டாயம் வந்து சப்மிட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு சொத்தை வந்து நீங்க எனக்கு இந்த சொத்துல பங்கு வேணும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா அந்த சொத்தை வந்து ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த சொத்து வந்து வருமானம் தரக்கூடிய சொத்தா இருந்தா, அதாவது இப்போ ஒரு வீடா இருக்கலாம், ஸோ வீட்டை வந்து வாடகை வந்து தந்துக்கிட்டே இருப்பாங்க, ஸோ அது வந்து ஒரு இன்கம், ஸோ வந்து வருமானம் தரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை வந்து ஒரு இடத்த நீங்க லீஸ்க்கு விட்டுருக்கலாம், இல்லை நீங்க அந்த இடத்த வந்து ஒரு சொத்தா இருக்கக்கூடாது, வந்து ஒரு நிலமா இருந்துச்சுன்னு அப்படின்னா விவசாயம் பண்றதுனால அந்த இது வந்து ஸோ விவசாயம் பண்றதுனால அது மூலியமா ஏதாவது இன்கம் வரும் அப்படின்னா அந்த சொத்துல வந்து பங்கு தரலாம். ஸோ வருமானம் தரக்கூடிய ஒரு சொத்தா இருந்துச்சு அப்படின்னா அந்த சொத்துக்கு வந்து பங்கு தரலாம். ஸோ அதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த சொத்தோட மதிப்பு இல்லவே இல்லை, வருமானம் வந்து எதுவுமே தரதே இல்லை, அந்த சொத்து வந்து இப்போ வரையும் வந்து இப்போ ஒரு விவசாய நிலமா இருந்துச்சு அப்படின்னா தரிசு நிலமா இருக்கு, அந்த சொத்துல எதுவுமே வந்து வருமானம் வராது, ஸோ அதுல வந்து வெள்ளத்துல அடிச்சு போயிருச்சு, ஸோ வந்து இப்போ ஒரு வீடா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு இடிஞ்ச வீடா இருக்கு, அதனால ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை, ஸோ அதை வந்து இடிச்சுட்டாங்க, ஸோ சம்திங் அந்த பொருள் வந்து ஒரு அழியக்கூடிய ஒரு நிலைமையில இருக்குது, அதுல வந்து வருமானமே வரல அப்படின்னா ஸோ அந்த சொத்துல இருந்து ஒரு சொத்து வாங்கியிருப்பாங்க இல்லையா, யாரா இருந்தாலும் அந்த சொத்தை விற்கக்கூடிய, இப்போ ஒரு சொத்தை விற்கிறாங்க அப்படின்னா சில டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிருப்பாங்க, ஸோ அந்த சொத்தோட உரிமையாளராக தான் இருப்பாங்க. ஸோ அந்த சொத்துல இருந்து ஒருத்தவங்க வந்து இன்னொரு சொத்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த சொத்துல வந்து பங்கு கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ வருமானம் தரக்கூடிய ஒரு சொத்தா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அதுல கேட்கலாம். வருமானம் தரக்கூடியல, வருமானம் அதுல இல்ல, ஸோ அதுல இருந்து ஒரு சொத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க பங்கு கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க அந்த சொத்துல பங்கு இருக்குன்னு கேட்டாலும், அதாவது நீங்க ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்ற மாதிரி, இப்போ எங்க தாத்தாவோட சொத்து இது வந்து எங்க அப்பா தான் வித்திருக்காரு, ஸோ அந்த அப்பாவுடைய சொத்துல வந்து எனக்கு பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாலும் அது மட்டும் பத்தாதுன்னு சொல்றாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த இடத்துல தான் ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்றாங்க. ஏன்னா இவங்க தான் எங்க தாத்தா சொத்தை தான் எங்க அப்பா வித்திருக்காரு, ஸோ அப்பாவுடைய சொத்துல இருந்து எனக்கு பங்கு வேணும் இல்லையா, ஸோ பங்கு தாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அது வந்து பெரிய மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அதுக்கும் வந்து கோர்ட் வந்து ஆதாரம் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து கோர்ட் கேட்கக்கூடியது, அதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க, அதே மாதிரி ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அந்த சொத்துல இருந்து, பழைய சொத்துல இருந்து ஏதாவது வந்து வருமானம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதே மாதிரி இன்கம் ப்ரூஃப், ஸோ இது எல்லாமே வந்து இருக்கணும். அப்படி ஏதாவது இல்லை அப்படின்னா
உங்களோட கேஸ் வந்து ரொம்பவே வீக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோமே வந்து இதெல்லாம் வந்து நீங்க பேசுறது எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஸ்டேட்மெண்டா தான் போகும். இவங்களோட பையன், இவங்களோட மகன் இந்த மாதிரி சொத்துல இருந்து எங்க அப்பா தரல அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்மெண்டா தான் போயிருமே தவிர அந்த சொத்துல உங்களுக்கு பங்கு தரணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்டா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 4th பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அக்ரிமெண்ட் மட்டும் போதாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒரு சொத்தை நீங்க வாங்குறீங்க, இல்ல ஒரு அசெட் வாங்குறீங்க, ஒரு நிலம் வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னு எந்த வீடு வாங்குறீங்க அப்படின்னாலும் ஒரு டோக்கன் அமௌண்ட் கொடுப்பீங்க, இல்ல ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் சரி மொத்தமாவே நீங்க பே பண்ணிட்டீங்கன்னு வைங்க, பே பண்ணிட்டு அக்ரிமெண்ட் மட்டும் தான் போட்டிருப்பீங்க. இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்காது. ஸோ அந்த அக்ரிமெண்ட் மட்டும் வச்சுட்டு இவங்க என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரியும் நீங்க வந்து கோர்ட்ல கேஸ் போட முடியாது. ஸோ அக்ரிமெண்ட் மட்டும் பத்தாது, ரெஜிஸ்ட்ரேஷனும் வேணும் அப்படின்ற மாதிரி கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். நீங்க டோக்கன் அமௌண்ட், அட்வான்ஸ் அமௌண்ட், இல்ல நீங்க ஃபுல் பேமெண்ட் பண்ணாலும் நீங்க ஜஸ்ட் அக்ரிமெண்ட் மட்டும் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த நிலமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், அது உங்களுக்கு வந்து அது உங்களுடைய அசெட் ஆகாது. ஸோ அது வந்து இப்போதைக்கு அவங்களுடையதா தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த அசெட் வந்து உங்களுடைய அசெட்டா மாறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்குமே நீங்க ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இது எக்ஸாம்பிளோட ஒன்னு சொல்லணும் அப்படின்னா, ஒரு 2 பிரதர்ஸ் வந்து கோர்ட்ல கேஸ் போறாங்க. தன்னோட தாத்தா சொத்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் கேஸ் போறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னுடைய தாத்தா சொத்தை வித்து தான் வந்து அப்பா வந்து ஒரு சொத்து வாங்கியிருக்காரு, அந்த சொத்துல எனக்கு பங்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ செகண்ட் பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னோட தாத்தா சொத்து எந்த ஒரு வருமானமும் வரல, அந்த சொத்தை வந்து வித்தாலும் தன்னுடைய அப்பா வந்து தன்னுடைய சம்பாத்தியத்துலதான் ஒரு சொத்து வாங்கியிருக்காரு, அந்த சொத்துல இருந்து பங்கு தர முடியாது அப்படின்ற மாதிரி செகண்ட் பிரதர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த சொத்து எந்த ஒரு வருமானமும் தரல அப்படின்ற டாக்குமெண்ட்ஸையும் வந்து சப்மிட் பண்ணிருக்காரு. ஸோ இந்த கேஸோட முடிவு என்ன அப்படின்னா, எந்த ஒரு வருமானமும் தரல, ஸோ அந்த சொத்தை வித்து அவங்க அப்பா பண்ணிருக்காரு அப்படின்னா வருமானம் வராத சொத்துக்கு பங்கு இல்ல அப்படின்னு நம்ம முன்னாடியே சொன்ன பாயிண்ட்டுக்கு இந்த முடிவு கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த பிரதருக்கு வந்து எந்த ஒரு சொத்துல பங்கும் கொடுக்காம, ஏன்னா வருமானம் வரக்கூடியதா இருந்துச்சு அப்படின்னா கட்டாய சொத்துல பங்கு இருக்கு, வருமானம் வரக்கூடியாத சொத்துல வந்து பங்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதருக்கு வந்து பங்கு தரல அப்படின்ற மாதிரி தான் கேஸ் முடிவாயிருக்கு. ஸோ இது வந்து அப்பா வாங்கக்கூடிய சொத்துனால இது வந்து ஒரு கூட்டு குடும்ப சொத்து கிடையாது, அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலி சொத்து கிடையாது, இது வந்து தனிப்பட்ட அந்த பர்சனுடைய சொத்து அப்படின்ற மாதிரி கேஸ் வந்து முடிவாயிருக்கு. ஸோ அதனால அந்த பிரதருக்கு வந்து பங்கு தரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும், அதாவது ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி இல்லைனாலும் அதுல வந்து ஷேர் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் முடிவு வந்திருக்கு. நீங்க ஒரு சொத்துல வந்து ஷேர் வேணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்ல கேஸ் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுடைய பெட் சர்டிபிகேட், அதாவது நீங்க அந்த குடும்பத்துல ஒரு ஆளு அப்படின்றத கண்டிப்பா வந்து ப்ரூஃப் பண்ணணும். அதே மாதிரி இன்கம், அந்த சொத்துல ஏதாவது இன்கம் வருதா அப்படின்றதையும் கிளைம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன ரிலேஷன்ஷிப்ன்றதையும் வெறும் வாய் வார்த்தையில யூஸ் பண்ணாம உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸும் வேணும். ஸோ ப்ரூஃப் இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து கேஸ் வந்து வீக் தான். அதே மாதிரி அக்ரிமெண்ட், நீங்க ஏதாவது சொத்து வாங்குனீங்க அப்படின்னா டோக்கன் அமௌண்ட் கொடுத்தாலும் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணாலும் அந்த அக்ரிமெண்ட் மட்டும் போதாது, ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷனோட ப்ரூஃப் வேணும்னு சொல்றாங்க. அதுதான் வந்து ஃபைனல் ஓனர்ஷிப் ஒருக்கான ஒரு ஆதாரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஓவராலா நம்மளோட இந்தியாவில் நிறைய பிரச்சனை வந்து சொத்து பிரச்சனைகள் வரும். ஸோ இதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும், ஸோ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, பட்டா பதிவுகள் சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஒரு சொத்தை நீங்க விற்கிறீங்க அப்படின்னா அதுல ஏதாவது வில்லங்க மாதிரியான சர்டிபிகேட் இருக்கா, ஸோ வில்லங்கம் சர்டிபிகேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி சர்டிபிகேட் சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி நீங்க எந்த உறவு முறைன்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட்டும் நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த சொத்தை யாராவது செப்பரேஷன் பண்ணியிருந்தாங்க, ஏதாவது பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான செப்பரேஷன் சர்டிபிகேட்ஸையும் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த சொத்துல ஏதாவது ஒரு வருமானம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருவாய் பதிவுகளையும் வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நீங்க சப்மிட் பண்ணா மட்டும்தான் சொத்துல உங்களுக்கு பங்கு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கோர்ட் முடிவு பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்க வந்து கேஸ் போடுங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.